ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவியில் இருந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஷானி அபிஷேகர விலகியுள்ளதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அல்லது சர்ச்சை காரணமாக ஏற்பட்ட விலகல் அல்ல என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதால் சிஐடி பணிப்பாளர் பதவியில் தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நாளை முதல் அவர் சிஐடி பணிப்பாளர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளார். ஷானி அபிஷேகரவுக்கு 2026 ஆகஸ்ட் 25 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியை வழங்க நிர்வாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பதவி உயர்வு காரணமாகவே சிஐடி பணிப்பாளர் பதவியில் இருந்து விலகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது நிர்வாக ரீதியான நடைமுறையை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பல சிறைச்சாலைகளில் ஒரே நேரத்தில் வெடித்துள்ள மோதல்கள் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளுக்கு பின்னணியில் ஒரு பாரிய ஒருங்கிணைக்கப்பட்ட சதித்திட்டம் உள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டில் உள்ள 5 சிறைச்சாலைகளில் கலவரங்கள் வெடிக்கக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்த சில நாட்களிலேயே கொழும்பு நியூ மகசின் குறிப்பிட்ட மற்றும் நீர்கொழும்பு பல்லசேன ஆகிய சிறைச்சாலைகளில் ஒரே நேரத்தில் இக்கலவரங்கள் வெடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வன்முறை சம்பவங்களில் இதுவரை 3 கைதிகள் உயிரிழந்ததுடன் பெருமளவிலானோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் கொழும்பு நியூ மகசின் சிறைச்சாலையில் மதிலுக்கு மேல் இருந்து வீசப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் பொட்டலத்தை சிறை அதிகாரிகள் கைப்பற்றியதை தொடர்ந்து இரு கைதி குழுக்களுக்கிடையே மோதல் தொடங்கியுள்ளது. பாதாள உலக குழு தலைவரான கொஸ்மல்லி என்பவரின் சகாக்கள் உட்பட 40க்கு மேற்பட்ட கைதிகள் சிறை கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து அதிகாரிகளை அச்சுறுத்தி வெளிவாயில் வழியாக தப்பியோட முயன்றுள்ளனர். ஏற்பட்ட கடுமையான கலவரத்தில் ஹோமாகம கந்தய என்பவரிடம் கூலிப்படை துப்பாக்கி தாரியான ஹோமாகம கட்டுவன பகுதியைச் சேர்ந்த 35 வயதான முகமது அஷ்பான் ஷெரிப்டின் என்றவர் கைது உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த 10 கைதிகள் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கலவரத்துக்கு தலைமை தாங்கிய முக்கிய கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து குறிப்பிட்ட சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட கைதிகளுக்கு போதிய வசதிகள் இல்லை என்று கூறி தொடங்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் வன்முறையாக மாறியுள்ளது. ஆத்திரமடைந்த கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலை மற்றும் கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தி சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த அதிகாரிகளுக்கு போலீசாருக்கும் கண்ணீர் பிரயோகம் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதில் காயமடைந்த 15 கைதிகளில் 2 உயிரிழந்ததுடன் 3 நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மேலும் நீர்கொழும்பு பல்லசேன திறந்தவெளி சிறைச்சாலையில் காலை உணவு வழங்குவதற்காக கைதிகள் வெளி அழைத்து வரப்பட்ட போது போதைப் பொருள் தகராறு காரணமாக மோதல் வெடித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதிகள் கூரை மீதேறி போராட்டம் நடத்தியதுடன் பிரதான வாயில் அருகே வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் விசேட அதிரடிப்படை கலகல கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் விமானப்படை இணைந்து கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். காயமடைந்த 28 கைதிகள் வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் 31 பேரும் மகர சிறைச்சாலை மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் 21 பேர் காயமடைந்தும் இருந்தனர். தற்போது நிலவும் சாதாரண நிலைமையை கருத்தில் கொண்டு போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியின் தலைமையில் நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் போலீசார் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை இணைந்த கூட்டு பாதுகாப்பு வேலை திட்டத்தை எதிர்வரும் வாரத்தில் நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள விவகாரம் குறித்து பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர தெளிவுபடுத்தியுள்ளார். அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை வேதனங்கள் உயர்த்தப்படவில்லை என்றும் மாறாக தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப எரிபொருள் கொடுப்பனவு திருத்தியமைக்கப்பட்டமையினால் அவர்களின் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து தகுதி வாய்ந்த அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை அரசாங்கம் திருத்தி அமைத்துள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அனைத்து அரசு அதிகாரிகள் மாதாந்த கொடுப்பனவிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் திருத்தப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு மூலம் இந்த அதிகரிப்பு கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறும் சம்பளத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது மாதாந்த சம்பள பட்டியலை தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ள விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் பிணை நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்கும் அரசு பகுப்பாய்வாளர்கள் அறிக்கைகளை பெற்றுக் கொள்வது நிலவும் தாமதத்தை தவிர்ப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரச பகுப்பாய்வாளர் அறிக்கையில் தாமதமானதால் விளக்கமறியலில் உள்ள கைதிகள் பிணை பெறுவதில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்த நிலையில் இதனை நிவர்த்தி செய்ய 70 புதிய பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் புதிய நவீன இயந்திரங்களும் கொண்டுவரப்பட உள்ளன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 7,500 முதல் 9,000 வரையிலான அறிக்கைகள் விரிவாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் தொடர்பான சட்ட திருத்தங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மேல் நீதிமன்றங்கள் மூலமாக விரிவாக பிணை பெறும் வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட உள்ளது. எனவே சிறைச்சாலைகளுக்குள் ஒரு சிலர் ஏற்படுத்தும் வன்முறைகளுக்கோ அல்லது சதி திட்டங்களுக்கோ பலியாகாமல் பொறுமையுடன் செயற்படுமாறும் அரசு உடைமைகளுக்கோ அல்லது சிறைச்சாலை சொத்துக்களுக்கோ சேதம் விளைவிக்க வேண்டாம் என்று கைதிகளிடம் தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டு முதல் 2025 ஆண்டுக்கான மொத்தம் 3,791 சிறப்பு மருத்துவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறினர் என்று பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்ஷக விஜயமுனி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவர்களில் பெரும்பாலானோர் முதுகலை படிப்பை தொடர வெளிநாடுகளுக்கு சென்றிருந்ததாகவும் அவர்கள் வேலை வாய்ப்புக்காகவோ தங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளிநாடு சென்றிருந்ததாகவும் கூறியுள்ளார்கள். இந்த ஆண்டு இதுவரை 280 மருத்துவர்கள் வெளிநாடு செல்ல விண்ணப்பித்துள்ளதாகவும் விஜயமுனி இதன்போது தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டு முதல் ஜூன் 2026 ஆண்டுக்குள் 1,429 மருத்துவர்களும் வெளிநாடு செல்வதற்கு ஊதியமில்லா விடுப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே காலகட்டத்தில் 140 சிறப்பு மருத்துவர்களும் வெளிநாட்டு பயணத்துக்காக ஊதியமில்லாமல் விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வதற்கு முன்பு பதவி விலகும் அல்லது பணியிலிருந்து விலகும் மருத்துவர்கள் குறித்த தரவுகளை சுகாதார அமைச்சகம் பராமரிப்பதில்லை என்றும் துணை அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். வத்தளை கதிரான பகுதியில் பிறந்தநாள் விழா ஒன்றில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உட்பட மேலும் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூலை 23 இரவு கதிரான பள்ளியவத்தை பகுதியில் உள்ள மண்டபம் ஒன்றில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டிருந்த நபர் ஒருவர் மீது காரில் வந்த குழுவினரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகளால் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை துப்பாக்கிதாரியை தவிர காரை ஓட்டிச் சென்ற சாரதியும் குற்றவாளிகள் தலைமறைவாக இருக்க உதவிய நபர் ஒருவரும் அடங்குவதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்கள் 26, 35 மற்றும் 36 வயதுடைய ஜிந்துப்பிட்டி, மாத்தளை மற்றும் கடுவில் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரராக கருதப்படும் மட்டக்குழியைச் சேர்ந்த குடுரோஷான் என்பவரை இலக்கு வைத்து அன்றைய தினம் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் எனினும் இலக்கு தவறியதால் அவருக்கு அருகில் இருந்த நபர் மீது துப்பாக்கிச் சூடு பட்டு உயிரிழந்ததாகவும் போலீசார் முன்னர் தெரிவித்திருந்தனர். கொலை சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் உட்பட 4 அண்மையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக லங்கா சதொச நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த விலை திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி பூண்டு கிலோ ஒன்றின் விலை ரூபாய் 699 இருந்து 649 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 259 இருந்து 224 ரூபாயாகவும், உருளைக்கிழங்கு 259 ரூபாயில் இருந்து 239 ரூபாயாகவும் குறைக்கப்பட உள்ளது. அத்துடன் பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி, பாசிப்பயறு, சிவப்பு பச்சை அரிசி, உள்ளூர் வெள்ளை நாடு அரிசி, கடலை மற்றும் உளுந்து உள்ளிட்ட உட்பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட உள்ளன. இதேவேளை ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பது தொடர்பாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் நிலவும் நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படுகின்றது. பிராண்டட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $80 தாண்டியுள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சப்ரமுக மாகாணத்திலும் கண்டி மற்றும் வெளியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்துக்கான காலநிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மேலும் நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதன்படி சப்ரமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சப்ரமுக
மொரட்டுவக மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சியும் பதிவாகக்கூடும். வடமேல் மாகாணத்தில் அவ்வப்போது சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வடமத்திய, சப்ரமுக, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. சீனாவுடனான ராஜதந்திர உறவுகளில் விரிசல் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டின் முக்கிய நகரம் ஒன்றில் இயங்கி வந்த தனது துணை தூதரகத்தை இஸ்ரேல் மூடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹாங்காங் செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி இஸ்ரேலில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தின் செங்டு நகரத்தில் அமைந்திருந்த இஸ்ரேலிய துணை தூதரகமே இவ்வாறு செயற்பாடுகளை நிறுத்திக் கொண்டுள்ளது என்றும் அண்மை காலமாக சீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பரஸ்பர உறவில் கசப்புணர்வு நிலவியும் வருகின்றது. குறிப்பாக ஈரான் மற்றும் அரபு நாடுகளுடனான தனது உறவை வலுப்படுத்த சீனா எடுக்கும் முயற்சிகளை இஸ்ரேலின் இந்த தீர்மானத்துக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஈரான் மற்றும் அரபு நாடுகளுடனான தனது உறவை வலுப்படுத்தும் சீனா முன்னெடுக்கும் முயற்சிகளை இஸ்ரேலின் இந்த தீர்மானத்துக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகின்றது. முன்னதாக சீனாவில் உள்ள தனது தூதரக பிரிவு ஒன்றை மூட உள்ளதாக இஸ்ரேலிய அரசு குறிப்பிட்டிருந்த போதிலும் அதற்கான பின்னணி குறித்து எவ்வித தெளிவான விளக்கத்தையும் அது அளித்திருக்கவில்லை. இதேவேளை பெய்ஜிங்கில் உள்ள முதன்மை தூதரகம் தவிர்த்து ஷாங்காங், குவாஷ்கோ மற்றும் ஹாங்காங் ஆகிய இடங்களில் இஸ்ரேலின் ஏனைய தூதரகங்கள் இன்னமும் இயங்கி வருகின்றது. காசா மோதலின் போது பாலஸ்தீன தரப்புக்கு சீனா ஆதரவு தெரிவித்தையும் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு சீனா உடனடி கண்டனம் தெரிவிக்க தவறியுமே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சீர்குலைந்தமைக்கு காரணம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஈரான் எவ்வித கட்டாயப்படுத்தலுக்கும் அடிபணியாது என்று அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியன் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரான் போரையோ அல்லது எல்லை விரிவாக்கத்தையோ விரும்பவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் அரசு ஒளிபரப்பு சேவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் தனது தற்காப்பு திறன்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக மட்டுமே செயல்படுவதாகவும் இவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். ஈரானை குறிவைப்பதற்காக அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் உள்ள ராணுவ தளங்களை பயன்படுத்துவதாகவும் ஈரானுக்கும் அதன் பிராந்திய அண்டை நாடுகளுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் ஈரான் தனது அண்டை நாடுகளுடனான பல பிரச்சனைகளை தீர்த்துவிட்டதாக தெரிவித்த இவர் ஈரானுக்கு எதிரான அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் நிறுத்தப்பட்டால் பிராந்தியத்தில் பதற்றங்கள் நீடிப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.